வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம என்ன யோகாசனா பண்ண போறோம்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி வார்ம் அப். இது வார்ம் அப்னு சொல்லலாம், இது ஆசனான்னு சொல்லலாம். இது தாடாசன் சொல்லுவாங்க. எஸ்பெஷலி இது வெளியே போற பசங்களுக்கு, ஆண் பெண் எல்லாருக்குமே இது ஓகேவா இருக்கும். ஏன்னா இது உங்களோட விண்டு பைப், அதாவது உங்க கழுத்துக்குள்ள இருக்கிற பைப்பு, அதுல வர டாக்ஸின்ஸ் வெளியே போறீங்க. எவ்வளவோ பொல்யூஷன் இருக்கு. நீங்க வண்டியில போகணும்னு அவசியம் இல்லை, பஸ்ல உட்காடுறீங்க இல்ல ஆட்டோல போறீங்கன்னா நிறைய பொல்யூஷன்ஸ் இருக்கு. ஏர் எவ்வளவு பொல்யூட்டடா இருக்கோ அவ்வளவு காத்து நீங்க சுவாசிக்கிறீங்க. அந்த மாதிரி சுவாசிக்கும் போது நிறைய டாக்ஸின்ஸ் உங்க கழுத்து, அதாவது தொண்டை, நுரையீரல் இதெல்லாம் போய் சேர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஆசனா பண்ணா, நார்மலி நீங்க உங்க கழுத்து இந்த ஆசனால மேல போய் மூச்சு வாங்கும் போது என்ன ஆகும்னா, எல்லாமே இருக்கிற டாக்ஸின்ஸ் இங்க ஃப்ளஷ் பண்ணும். அதாவது இங்க இருந்து எடுத்து கரெக்டா வெளியே எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அதுதான் இந்த ஆசனாவோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இது ஒரு வார்ம் அப்பா தான் நம்ம நார்மலி பண்ணணும். ஏன்னா டெய்லி இந்த வார்ம் அப் பண்ணீங்கன்னா உங்களோட விண்ட் பைப் வெரி கிளீன் அண்ட் கிளியரா இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை பண்றதுக்கு முன்னாடி உங்களோட பெருவிரல் எல்லா விரலும் கீழே பதிஞ்சிருக்கும். இது பதியும் போது இன்னொரு முக்கியமான விஷயம், ரெண்டு பெருவிரலுமே சேர்ந்து ஜாயிண்டா வச்சு கொஞ்சம் ப்ரெஷர் போடுங்க. அந்த மாதிரி ப்ரெஷர் போடும்போது உங்க பேலன்ஸ் தப்பாது. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணீங்கன்னா, உங்க ஜாயிண்ட் பண்ணீங்கன்னா உங்க குதிகால் அதாவது கொஞ்சமா ஸ்லைட்டா எழும்பும். இந்த மாதிரி எழும்பும் போது மெயின்டைன் பண்ணி பாருங்க, முடியுதா உங்களுக்கு பேலன்ஸ்? இல்லையா ஒரு செவரை பிடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி பேலன்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல முன்னாடி ஒரு சேரை பிடிச்சு அதை பேலன்ஸ் பண்ணி பாருங்க. எப்போ உங்களுக்கு பேலன்ஸ் கரெக்டா இருக்கும், அதாவது நேர்கோட்டுல உங்களோட கண் பார்வை இருக்கணும், நீங்க பிடிச்சு பேலன்ஸ் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி பேலன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா மெதுவா உங்க கைய மேல தூக்குங்க. மெதுவா தூக்கி உங்க கழுத்தையும் ஸ்லோவா மேல பாருங்க. மேல பார்த்து உங்களோட மூச்சு பெயர்ச்சி, அதாவது மூச்சு உள்ள வெளியே, மூச்சு உள்ள மூச்சு வெளியே, அண்ட் ஸ்லோவா சைடு வைஸ் உங்க ஹேண்ட்ஸை ரிலீஸ் பண்ணி வைங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்க கழுத்துக்குள்ள இருக்கிற எல்லா டாக்ஸின்ஸும் ஃப்ளஷ் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் ஆகும். உங்க தைராய்டு கிளாண்ட், அதாவது உங்க தைராய்டை கரெக்டா சரியா சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம ஒரு வார்ம் அப்பையும் ஒரு ஆசனாவையும் சேர்த்து பாக்குற மாதிரி தாடாசனை பார்த்தோம். அதுக்கப்புறமா இப்ப பார்க்க போற ஆசனா பாதஸ்தாசன். பாதஸ்தாசன்னா என்ன? பாதத்தை கையால தொடறதுதான் பாதஸ்தாசன். ஆனா இது என்ன பண்ணோம்னா, உங்க நெத்தி அந்த பகுதியும் உங்க முட்டி பகுதியில டச் பண்ண போகுது. ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இனிஷியலி பிராக்டிஸ் இல்லாதவங்க என்ன பண்ணலாம்னா, உங்க கையை மேல தூக்கிக்கிட்டு ஸ்லோவா முன்ன கை வச்சுக்கோங்க. யாராவது உங்க கையை இழுக்கிறாப்புல எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த ஃபீலிங்கை கொண்டு வந்து மெதுவா யாரோ உங்க கையை பிடிச்சு இழுக்கிற அந்த ஃபீலிங்கோட கீழே போய் பெண்ட் பண்ணி பாருங்க. அண்ட் மெதுவா எழுந்துக்கோங்க. இதே ஃபீலிங்கோட இன்னொரு தடவை கை மேல இழுத்துக்கிட்டு ஸ்லோவா கை யாரோ பிடிச்சு இழுக்கிறாப்புல ஒரு ஃபீலிங்கோடவே கீழே போங்க. கீழே போய் மெதுவா மேல வாங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஸ்லோவா, அதாவது மூச்சு உள்ள வாங்கி எக்ஸேல், அதாவது மூச்சு வெளியே விடும்போது கொஞ்சம் ஜோரா, அதாவது ஜோர் பண்ணி கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி விடும்போது அடி வயிறு இல்ல வயிறு கொஞ்சம் உள்ள போகும். அதேதான் அந்த மாதிரி பண்ணி மெதுவா உங்களோட கால் குலசி இடத்துக்கு போய், அதாவது உங்க ஆங்கிளோட பின்னாடி எலும்பை பிடிச்சிட்டு உங்க எல்போவை ஓபன் பண்ணி பாருங்க. உங்க எல்போ ஓபன் ஆகி உங்க ஹெட் டச் ஆகணும். இத பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. கீழே போன உடனே மூச்சை நிக்க வைக்காதீங்க. மூச்சு எடுத்துட்டு மெதுவா மேல வந்து மூச்சு உள்ள வெளியே எடுத்துட்டுருங்க. கீழே போனதுக்கு அப்புறமா கூட உங்க மூச்சு உள்ள வெளியே இருந்துட்டே இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு அதே பிரச்சனை தான், இங்க மேல் வயிறு இழுத்து பிடிக்கும். இழுத்து பிடிச்சதுன்னா உங்களுக்கு வலி ஏற்படும். அதுக்கு கொஞ்சம் கிளாஸ் தண்ணி குடிக்க வேண்டியதா இருக்கும். இல்லையா மேல எழுந்துட்டு வாயில இருந்து கொஞ்சம் மூச்சை கொஞ்சம் ப்ரெஷரோட எடுக்க பாருங்க. அப்படி பண்ணும்போது அந்த வயிறுல இருக்கிற தசை கொஞ்சம் இழுத்து பிடிக்கும் இல்லையா, அது ரிலீஸ் ஆகுறதுக்கு ஒரு நல்ல ரெமெடி. இல்லையா ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் ஸ்லோலி. இன்னொரு தடவை மெதுவா கீழே போங்க. உங்க ஆங்கிள பின்னாடி பிடிங்க. பிடிச்சதுக்கு அப்புறமா
எல்போவை ஓபன் பண்ணி உள்ள போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. பிராக்டிஸ் நல்லா ஆச்சுன்னா உங்க கை கீழே பதியும். இந்த கை கீழே பதியுதுன்னா வெறும் கை மட்டும் பதியல, உங்க வயிறு அமுங்குது, உங்க செஸ்ட் உங்களோட தொடையில அழகா கீழே விழும். அந்த மாதிரி பண்ணும்போது இதுதான் ப்ராப்பர் பாதஸ்தாசனா சொல்லப்படுவாங்க. ஸோ இனிஷியலி நீங்க உங்களோட ஆங்கிளை பிடிச்சி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. அந்த ஹிப் ஓபன் ஆன அடுத்த நிமிஷமே உங்களோட கை அழகா கீழே பதியும் அண்ட் பாதஸ்தாசன் ப்ராப்பரா வரும். இந்த பாதஸ்தாசன் எதுக்கு பண்ணுவாங்க? உங்க ஹார்ட்டோட பம்பிங் ரேட், அதாவது ஹார்ட்ல சீரா ஆர்டரிஸ் வால்வ்ஸ் எல்லாமே கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கும் உங்களோட செஸ்ட் உங்க லங்ஸ் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் பண்றதுக்கும் பாதஸ்தாசன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு உங்களோட வயிறு, அதாவது தொப்பை பகுதி கொஞ்சம் அடக்கிறதுக்கு. ஏன்னா நார்மலி மேல் வயிறோட கீழ் வயிறுல தான் வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், மசில் ஜாஸ்தியா இருக்கும். தொப்பை விழுறதுன்னா உங்களோட அடி வயிறுல தொப்பை விழுறது தான் ஜாஸ்தி. உங்க அடி வயிறுல இருக்கிற தொப்பை குறையறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆசனான்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு பாதஸ்தாசனை பார்த்தோம். நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட நான் உங்களை மீட் பண்றேன்.